இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று திரு அவையானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய விழாவானது மங்கள வார்த்தை விழா என்றும் சொல்லப்படுகிறது. மங்கள வார்த்தை என்பது மகிழ்ச்சியான வார்த்தை. வானதூதரது வார்த்தைகளை மரியா பெற்றுக்கொண்ட போது அது அவருக்கு மகிழ்ச்சியான வார்த்தையாக இருந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பேயும் திருமணத்திற்கு புறம்பேயும் ஒரு பெண் கருவுறுவது அனுதாபத்துக்குரிய செயலே தவிர மகிழ்ச்சியான செயல் அல்ல. இருப்பினும் அன்னை மரியா வானதூதரது வார்த்தைகளுக்கு அடிபணிந்து அவற்றை எவ்வித கசப்புமின்றி ஏற்றுக்கொண்டார். வானதூதரது வார்த்தைகளை தன் நிலையில் பார்க்காமல் கடவுளது நிலையிலிருந்தும் உலகத்தின் மீட்பு கண்ணோட்டத்திலிருந்தும் பார்த்ததே அதன் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தனது நிலையிலிருந்து மட்டும் வானதூதரது வார்த்தைகளை கேட்டிருந்தார் என்றால் இது தனக்கு தேவையற்ற வேலை என்றும் இச்செய்தி தேவையற்ற துன்பங்களையும் வேதனைகளையும் கொண்டு வரும் என்றும் அஞ்சி ஒதுங்கி இருக்கக்கூடும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இறைவனது திட்டம் வேறுபட்டது என்றாலும் அதற்கு மனித ஒத்துழைப்பு அவசியமானது என்பதை உணர்ந்தார். உலகத்தின் மீட்புக்கு தனது ஆம் என்ற பதில் அவசியமானது என்று உணர்ந்தார். தன்னை மையப்படுத்தி பார்க்காத காரணத்தால் தான் மரியாவால் வானதூதர் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு ஆம் என்று பதில் சொல்ல முடிந்தது. அதனால் தான் கடவுள் மரியாவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்து தேர்ந்தெடுக்கிறார். இறையருளை பெறுகிறார். இறைவனின் உடனிருப்பை உணர்கிறார். அன்னை மரியா தன்னையே தாழ்த்தியதால் தான் கடவுளின் தாய் என்ற பேற்றினை பெற்றார். சாதாரண பெண்மணி அசாதாரண ஆண்டவரை மனுக்குலத்திற்கு தருகிறார். கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கும் போது நம் வாழ்வில் நிகழும் அனைத்திற்கும் ஆம் என்று பதில் தரும் போதும் நாமும் பேறு பெற்றவர்களாகிறோம் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியுடையவர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். வயலில் தலை தொங்கி நின்றது நெற்கதிர். ஏன் கோழையாய் தலை குனிந்து நிற்கிறாய்? வெட்கமாக இல்லை? என்னை பார் என்று தலை நிமிர்த்தி சலசலவெனச் சிரித்தது பதர். நெல் மணி பொறுக்க வந்த சிட்டுக்குருவி பொறுத்திருந்து பார் என்று சொன்னது. அறுவடை வந்தது. விவசாயி கதிர்களை கட்டி வண்டியில் ஏற்றினான். பதர்களை அடித்து நொறுக்கி நெருப்பு வைத்தான். சொர சொரவென அழுது கொண்டே பொசுங்கியது பதர். அதனை பார்த்த குருவி, தலை குனிந்தவன் வாழ்கிறான், நிமிர்ந்தவன் வீழ்கிறான். உனக்கு நீயே பணிந்து பார். அகமும் மிகவும் சுகமாக இருக்க வைக்க முடியாத அகங்காரத்திலிருந்து விடுதலை பெறுவாய் என்றது. எனவே நாமும் அகங்காரம் கொண்டவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளாமல் பணிவுள்ளவர்களாக வாழ்வோம். அதுவே நம்மை உயர்த்தும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தாழ்ச்சியுடையவர்களாய் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா?
எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு
அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பீரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில்
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 3 முதல் 9 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 105. இறை வார்த்தைகள் 4 முதல் 9 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 51 முதல் 59 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் நீ என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமையில்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்குத் தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயோ என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். இதைக் கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நம் வாழ்வில் வரும் சோதனைகளை ஆண்டவரின் துணையோடு எதிர்கொள்ளவும் அவரின் படிப்பினைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால்
பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை, இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 26 புனித லூட்ஜர். நெதர்லாந்து நாட்டிலுள்ள ஸ்விலண்ட் பகுதியில் வாழ்ந்த தியாட்கிரிம் லியாபெர்க் பெற்றோருக்கு கிபி 742 ஆண்டு பிறந்தார் லூட்ஜர். தனது தொடக்க கல்வியினை ஆயர் கிரெகோரியிடம் பயின்ற லூட்ஜர் இறைபக்தியிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்கினார். குருவாக விருப்பம் கொண்ட இவர் இங்கிலாந்தில் இறையியல் பயிற்சி பெற்று கிபி 777 ஆண்டு ஜெர்மனியிலுள்ள கொலோனில் குருவாக அருட்பொழிவு பெற்றார். ஜெர்மனி நாட்டில் இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 785 ஆண்டு ரோமை சென்று ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் விதிமுறைகளை அறிந்து கொண்டார். பேரரசன் சார்லஸ் மானோவின் விருப்பத்தின் பேரில் ஃப்ரீஸ்லாந்து சென்று அந்நாட்டு மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். ஃப்ரீஸ்லாந்து, ஜெர்மனி, சாக்சனி போன்ற நாடுகளில் துறவு மடங்களைக் கட்டி எழுப்பிய அருட்தந்தை லூட்ஜர் தன் சபை துறவிகளை சமூக வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடுத்தினார். எளிய மக்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு இறை பணிகளைச் செய்த அருட்தந்தை லூட்ஜர் கிபி 804 ஆண்டு ஜெர்மனியின் மினிஸ்டர் நகரின் ஆயராக அருட்பொழிவு பெற்றார். இறைவனின் திட்டத்தினை முன்னறிவித்து
சிறந்த மறையுரையாளராக திகழ்ந்த ஆயர் லூட்ஜர் உடல் நலமின்றி கிபி 809 ஆண்டு மார்ச் 26 நாள் விண்ணகமடைந்தார். இவ்வுலக வாழ்வின் போதே மக்களுக்கு புதுமைகள் செய்து ஆண்டவரை அறிவித்த ஆயர் லூட்ஜரை திரு அவை புனிதராக உயர்த்தி ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. புனித லூட்ஜர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் சாலையோரங்களில் வாழுகின்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் காணவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களில் பொறுமையை கடைபிடிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அற்புதமான நாளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். இந்த நாளை கடவுள் நமக்கு புதுமையாக கொடுத்திருக்கிறார். பலவிதமான ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமே. கடவுளை நாம் போற்றி புகழ்வோமா? அவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நேரத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் சிறப்பாக நம் குடும்பங்களுக்கு ஆட்சேபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, திருக்குடும்பமாய் நீர் வாழ்ந்தீரே. மூவொரு கடவுளாகிய நீர் ஒரே குடும்பமாய் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீரே ஐயா. ஆம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உமது பிரசன்னமாய் இருக்கிறது. இந்த குடும்பங்கள் அத்தனையும் உமது அன்பை வெளிப்படுத்துவதற்காக நீரே எங்களுக்கு கொடுத்த கொடையாய் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் தியாகத்தின் மறு உருவாக இருக்க வேண்டும் என்று நீரே ஆசைப்பட்டு ஆம் இயேசுவே, எங்களது குடும்பங்களிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, இதோ இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நீர் எங்களது குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நேரத்திலே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, குடும்பங்கள் அத்தனைகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நீங்கள் பரிந்து பேசும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, 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 வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இயேசுவின் பேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலே வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை வேண்டி பொழிந்திடும் மருளை விடை